ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கவிஞர் பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். சரிங்களா, புதுக்கவிதை மரபில் வந்து ரொம்ப முக்கியமான கவிஞர். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அவருடைய காலம் பார்த்தீங்க அப்படின்னா 1940 to 2017. சரிங்களா, கிட்டத்தட்ட 77 ஆண்டுகள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்துடலாம். ஸோ அவரை பற்றி ரிப்பீட்டடாக என்னென்ன கேட்டிருக்காங்க அந்த பாயிண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட் பண்ணி பார்த்துடலாம். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர். சரிங்களா, மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதுபோக தமிழ்நாட்டின் இக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டின் இக்பால். அதுபோக கவிக்கோ அப்படின்றதே இவருடைய சிறப்பு பட்டம் தான். சரிங்களா, கவிக்கோ அப்படின்னா அது அப்துல் ரஹ்மான் அவர்களே குறிக்கும். இவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு தமிழ் பேராசிரியராக தான் வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா, அவர் எங்கே வேலை பார்த்துருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் வந்து தமிழ் பேராசிரியராக தன்னோட வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. அதுபோக வானம்பாடி கவிஞர்கள் இவரும் ஒருத்தர். சரிங்களா, வானம்பாடி கவிஞர்களில் அப்துல் ரஹ்மான் ஒருத்தர். இவருடைய முதல் கவிதை நூல்னு பார்த்தீங்கன்னா பால் வீதி. சரிங்களா, இவருடைய முதல் கவிதை நூல் பால் வீதி. இவருடைய நூல்களிலிருந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இவருடைய கவிதை நூல்கள் பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. சரிங்களா, இதெல்லாம் அவருடைய முக்கியமான கவிதை நூல்கள். பால் வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை. சரிங்களா, இதில் ஆலாபனை அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. சரிங்களா, கேட்பாங்க கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தன்னோட எந்த நூலுக்காக வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காருன்னு கேட்பாங்க. ஆலாபனை. நம்ம பாடப்புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா தொலைந்து போனவர்கள் அப்படின்ற தலைப்பில் வந்து கவிதை வந்து நமக்கு பாடமாக வந்திருக்கு. அது வந்து இவருடைய சுட்டு விரல் அப்படின்ற கவிதை தொகுப்பில் இருக்குது. சரிங்களா, எந்த பாயிண்ட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுபோக இவர் பல புனை பெயர்கள் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா, அதுவும் பார்த்துக்கோங்க. அருள் வண்ணன், சூரிய கவிஞர், வானத்தை வென்ற கவிஞர். சரிங்களா, இதெல்லாம் வந்து இவரை குறிக்கக்கூடிய அந்த புகழ் மொழிகள். சரிங்களா, அருள் வண்ணன் அப்படின்றது புனை பெயர். அதுபோக இவரை சூரிய கவிஞர், வானத்தை வென்ற கவிஞர்னு சொல்கிறாங்க. அடுத்து இவர் பெற்ற விருதுகள். சரிங்களா, அந்த சாகித்ய அகாடமி விருது போக கலைமாமணி விருதும் வாங்கியிருக்காரு. அதுபோக உமரு புலவர் விருது. சரிங்களா, அந்த விருதும் வாங்கியிருக்காரு. அதுபோக பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது. சரிங்களா, அந்த தமிழ் எண்ணெய் விருதெல்லாம் போன குரூப் 4 வந்து கேட்டிருந்தாங்க. சரிங்களா, தமிழ் எண்ணெய் விருது பெற்றவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. கவிக்கோ அப்துல் ரஹ்மான். அதனால் விருதுகளும் ரொம்ப முக்கியம். ஸோ இவர் பெற்ற விருதுகள் வந்து கலைமாமணி விருது, உமரு புலவர் விருது, சாகித்ய அகாடமி விருது, பாரதிதாசன் விருது, தஞ்சை பல்கலைக்கழகத்தின் தமிழ் எண்ணெய் விருது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.